குட் ஈவினிங். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாய்ஸ் கேட்குதா? போர்டு விசிபிள் ஆகுதா? 6th தேர்ட் டேர்ம் பார்க்கணும். வாய்ஸ் கேட்குதா? போர்டு டிஸ்பிளே ஆகுதா? ஒரு 7 பேர் இருக்கீங்க. ரிப்ளை பண்ணாதான் அடுத்து ஆரம்பிக்க முடியும். கிளியரா இருக்கு சார். ஓகே ரைட். ஏறு வரிசையில் எழுதுக. ஒரு 3 பின்னம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு எத்தனை சம் பார்த்தோம்னா ஒரு 5 சம் பார்த்தோம். 6th தேர்ட் டேர்ம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அதே 6th தேர்ட் டேர்மில் ரிமைனிங் ஒரு 20 சம்ஸ் இருக்குது. அது பார்க்க போகிறோம். எல்லாமே பின்னங்கள், ஃப்ராக்ஷன்ஸ். ரைட் சார், லிங்க் சென்ட் பண்ணுங்க சார். ஜஸ்ட் மினிட். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையும் சமான பின்னத்துல மாத்திட்டோம்னா நம்ம ஏறு வரிசையில எழுதிடலாம். இப்போ ஏறு வரிசையில எழுத முடியாதுன்னா 2/3 1/6 4/9. டினாமினேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. டினாமினேட்டர் சேமா இருந்தாத்தான் நம்ம நியூமரேட்டர் எது கிரேட்டர் எது ஸ்மாலர்னு சொல்லிடலாம். அதை வச்சு நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எதுல வேணாலும் எழுதிடலாம். சரிங்களா? சரி, இப்போ இதை என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் டினாமினேட்டருக்கு நம்பருக்கு ஜஸ்ட் டினாமினேட்டர்ல இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுங்க. 369க்கு எல்சிஎம் என்னங்க வரும்? 9. நல்லா பாருங்க, எழுதி பாருங்க. 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணுங்க. 18 சார். 18 கரெக்ட். 1 times 2 times 3 times 2 டேபிள். நெக்ஸ்ட் 3 டேபிள். அப்ப 3 into 2 into 3. சரிங்களா? 18. ஓகே, இப்போ நான் டினாமினேட்டர் ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? எனக்கு 18 வரணும். அதே மாதிரி இங்கே இந்த 6ஓட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ண எனக்கு 18 வரணும். அதே மாதிரி இங்கேயும் இப்போ இங்கே எதாவது மல்டிப்ளை பண்ணால் 18 வரும். ஃபர்ஸ்ட் நம்பரை 9 சார். 9ஆ? இங்கே 4 சார். ஏங்க இங்கே 3 இருக்குங்க, இங்கே 18. இங்கே எதாவதுங்க மல்டிப்ளை பண்ணணும். 4 சார். 4. 6 சார். எப்படிங்க 4 வரும்? 6 நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேமா மல்டிப்ளை பண்ணிருங்க. சரி, இங்க என்ன நம்பரு? இங்க 6 இருக்கு, இங்க 18 இருக்கு. ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும். 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க சார். 3ஆல நியூமரேட்டரை 3ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. இங்க 9 இருக்கு. 2ஆல சார். 2 சார். 4 2s 8. இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? அசெண்டிங் ஆர்டர்ல தான் கேட்டிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். இப்ப இதுல இருந்து பாருங்க டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ நியூமரேட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இதோட எது கிரேட்ரு? 12/18 கிரேட்ரு. 12/18ஓட எது கிரேட்ரு? 8/18 12/18. 8/18 12/18. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டோம். இப்போ 3/8 ஈக்குவலா என்ன எடுத்திருக்கோம்? 1/6. 8/18 ஈக்குவலா என்ன எடுத்திருக்கோம்? 4/9. 12/18 ஈக்குவலா என்ன பின்னங்கள் எடுத்திருக்கோம்னா 2/3. அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டோம். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணிருக்கோம்? டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. அது எல்சிஎம் எடுத்து சேம் நம்பரா சேஞ்ச் பண்ண பிறகு ஆர்டரா எழுதின பிறகு நம்ம அதுக்கு ஈக்குவலண்டான ஃப்ராக்ஷனை எடுத்து எழுதியாச்சு. ஓரளவு பின்னம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஓரளவு பின்னங்களை ஒப்பிடுதல். ஒரு பின்னத்தின் தொகுதி கீழே இருக்கிறது பகுதி, மேல இருக்குது தொகுதி. சரிங்களா? ஏன்னா பகுதி தொகுதியை நிறைய பேர் குழப்பம். இதை தொகுதின்னுவாங்க, இதை பகுதின்னுவாங்க. அதுவே நிறைய கன்ஃபியூஸ் பண்ணும். சரிங்களா? நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா, பழைய சோறு துவையல்னு ஞாபகம் வச்சிருக்கேன். இப்படித்தான் எங்க ஸ்கூல் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. பழைய சோறு எப்பயும் கீழே இருக்கும், துவையல் எப்பயும் மேல இருக்கும். அது மறக்கவே மறக்காது. சரி பாருங்க,
ஒரு பின்னத்தின் தொகுதி ஒன்றாக இருப்பின் அப்பின்னம் ஓரளவு பின்னம் எனப்படும். எடுத்துக்காட்டு 1/7. இது 1/7. மொத்தம் 7 பார்ட் இருக்கு, ஒரே ஒரு பார்ட் மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதனால 1/7. இங்க 5 பார்ட் இருக்கு, ஒரே ஒரு பார்ட் ஷேர் பண்ணியிருக்கோம், அதனால 1/5. இதுல எது பெருசு? 1/7 1/5ஆனா 1/5 தான் பெருசு. சரிங்களா? ஓரளவு பின்னத்துல பெரிய பகுதிகளை பெற்றுள்ள பின்னமே சிறிய பின்னமாக அமையும். பெரிய பகுதி இங்க 1/7, அது என்ன ஆயிரும்னா சின்ன மதிப்பாக ஆயிரும் சொல்றாங்க. ஒரே தொகுதியுடைய 2 பின்னங்களில் சிறிய பகுதியை கொண்டுள்ள பின்னமே அவற்றுள் பெரிய பின்னமாக அமையும் என முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, 1/7 1/5 எது பெருசா இருக்குன்னா 1/5 தான். டினாமினேட்டர்ல கிரேட்டஸ்ட் வேல்யூவா இருந்துச்சுன்னா அது ஸ்மாலரா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பனா தொகுதியில ஒன்னாக இருக்கும்போது, ஓரளவு வெக்டரா இருக்கும்போது, யூனிட் ஃபிராக்ஷனா இருக்கும்போது இந்த மாதிரி வரும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணமோ சப்ராக்ட் பண்ணமோ என்ன பண்ணாலும் டினாமினேட்டர் பார்க்கணும். பகுதியே பாருங்க சேமா இருக்கான்னு பாருங்க. சேமா இருந்தா அப்படியே ஆட் பண்ணிடலாம். சேமா இல்லைன்னா எப்பயும் போல சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல ஆட் பண்ண வேண்டியது. இப்ப பாருங்க, எல்சிஎம் ஆஃப் 3,5 ஏன்னா ஒரு எல்சிஎம் 3க்கு 5க்கு எல்சிஎம் என்னன்னு பாருங்க 15 சார். 15. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லைங்க. இதுவும் இந்த டேபிள்ல வருது, இதுவும் இந்த டேபிள்ல வரணும். ரிமைண்டர் 0 வரணும். சரி, இப்ப பாருங்க 2/3 3/5 எல்லாருக்கும் புரியுன்றக்காண்டி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறேன். சரி, எல்சிஎம் 15 வரணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்பர் எதால மல்டிப்ளை பண்ணணும்? 5ஆல சார். 5 சார். இது ரெண்டாவது ஃபிராக்ஷனா செகண்ட்? 3ஆல சார். அவ்வளவுதான். 10/15 9/15. இப்ப என்னால என்ன பண்ண முடியாது? 2/3 3/5 ஆட் பண்ண முடியாது, ஏன்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ டினாமினேட்டர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், சேமா சேஞ்ச் பண்ணிட்டேன். 9/15 15 அப்படியே வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்க 19. அவ்வளவுதான். 10 + 9 19. we get answer. அப்ப நம்ம ஆட் பண்றது ஒன்றும் கஷ்டமான வேலைலாம் இல்லை. டினாமினேட்டர் சேமா கொடுக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்டா தான் இருக்கும். எல்சிஎம் எடுத்துட்டு டினாமினேட்டர் சேமா மாத்திட்டு நம்ம எப்பயும் போல ஆட் பண்ண போறோம். அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் இந்த கண்டிஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் சம். இடையே உள்ள வித்தியாசம், டிஃபரன்ஸ் பிட்வீன் 3/4 மைனஸ் 2/7. இடையான வித்தியாசத்தை காணுங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க சப்ராக்ட் பண்ண போறேன், 2 ஃபிராக்ஷன் இருக்கு, சப்ராக்ட் பண்ண போறேன். அது சப்ராக்ட் பண்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப எல்சிஎம் ஆஃப் 4,7 என்ன வரும்? 28 சார். 28. 4 7s are 28. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. 28. இப்ப 3/4 28 வரணும் டினாமினேட்டர். அடுத்து 2/7 28 வரணும். ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் ஏதாவது மல்டிப்ளை டிவைட் பை பண்ணணும். 7 சார். 7. செகண்ட் ஒன்னு 4. இந்த டினாமினேட்டர் இங்க வந்துரும், இந்த டினாமினேட்டர் இங்க வந்துரும். அவ்வளவுதான், ஒன்றும் கஷ்டமான வேலைலாம் இல்லை. 3 7s are 21. இதுக்கு ஏன் வரல? 2 4s are 8. ரைட். இப்போ எனக்கு இது அப்படியே கிவன் எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க. 21/28 டிவைடட் பை 8/28. சப்ராக்ட் பண்ண என்னமா வரும்? என்னங்க வரும்? 13. 13/28. அவ்வளவுதான். அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும்தான் இந்த கண்டிஷன். டினாமினேட்டர் சேமா இருந்தா தான் ஃபிராக்ஷன் ஆட் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். ரைட். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அந்த பிரச்சனையே இல்லை, நம்ம எப்பயும் போல செஞ்சிடலாம். கலப்பு பின்னம், அது என்ன கலப்பு பின்னம்? ஒரு முழு எண்ணும் ஒரு தகு பின்னத்தின் கூடுதலாக இருக்கும் அப்படின்றாங்க. அது என்ன தகு பின்னம் தகா பின்னம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? தகு பின்னம் தகா பின்னம் ஒன்றும் இல்லை, 2 1/2. இது என்ன நம்பர்னா முழு எண். முழு எண் இது தகு பின்னம். அவ்வளவுதான். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். தகா பின்னம்னா இப்ப
3/2 இருந்தால் அது தகா பின்னம். இதை அப்படியே கலப்பின்னமா மாற்றி எழுதுவோம். அதை அடுத்தடுத்து பார்ப்போம். சரிங்களா? ரைட். இப்போ இது ரெண்டோட கூடுதலா எழுதுனா அது பேர் என்ன சொல்றாங்கன்னா கலப்பு பின்னம்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கலப்பு பின்னம்னு சொல்றாங்க. சரி. கலப்பின்னம் என்பது முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல். அதாவது இந்த 2 எப்படி எழுதலாம்னா 2 + 1/2. இதை என்ன பண்ணணும் பாருங்க, பை 1 எப்பயும் போல. இதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம்னா டினாமினேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஒரு ஹோல் நம்பர் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு, அதில் நம்ம என்ன பண்ணணும், நடுவில் ஒரு ப்ளஸ் சிம்பிளை போட்டுட்டு அப்படியே டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. அடுத்து கிராஸ் மல்டிப்ளை, குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டு அப்படியே எழுதிடலாம், வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாருங்க, 5 3/7 தகா பின்னமாக மாற்றுக. என்ன பின்னம்? தகு பின்னம், தகா பின்னம். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும். தகு பின்னம்னா இப்போ 2/3 இருக்கு, டினாமினேட்டரோட நியூமரேட்டர், அதாவது பகுதியோட தொகுதி சிறுசா இருந்தா தகு பின்னம். சரிங்களா? ஏதாவது 3/2ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க, பகுதியோட தொகுதி பெருசா இருக்கு, அப்படி பெருசா இருந்தா அது தகா பின்னம். இங்கிலீஷ்ல இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இங்கிலீஷ்ல இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், பகுதியோட தொகுதி. இப்ப அதைத்தான் கேட்டிருக்கேன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகா பின்னமாக எழுதுக. 5 3/7 நம்ம எப்படி எழுத போறோம்னா 5 3/7 5 + 3/7 எழுதிக்கிங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா டினாமினேட்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 1 7s are 7, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 7s are 35, 1 3s are 3, 38/7. இப்போ பாருங்க கான்செப்ட் வந்துச்சா? டினாமினேட்டர் நியூமரேட்டர் கிரேட்டரா இருக்கா? அவ்வளோதான் கான்செப்ட், ரொம்ப ஈஸி. அதை என்ன எழுத போறோம், இரு எண்களின் கூடுதலா எழுதிட்டு எல்சிஎம் எடுக்கணும். ஆக்சுவலா இது எப்படி பண்ணணும்னா நான் உங்களுக்கு சிம்பிளா பண்ணியிருக்கேன். 3/7, 1க்கு 7க்கு எல்சிஎம் 7. இது 7 வேணும்னா 1ஆல பெருக்கணும். இங்க 1 7ஆ மாறினா 7ஆல பெருக்கணும். 35. இங்க என்ன வரும் பாருங்க, 1 3, 35/7 + 3/7 38/7 அப்படின்னு எழுதணும். இந்த மாதிரி பெருசா செய்யாம சிம்பிளா சொல்லிட்டேன். 2 டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்றேன், அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், we get answer. நெக்ஸ்ட் சம் பாருங்க. டவுட்னா உடனே ஸ்டாப் பண்ணி கேட்டுருங்க, யோசிக்கவே யோசிக்காதீங்க. அடுத்து 17/3 கலப்பு பின்னமாக கலப்பு பின்னம்னா ஒண்ணும் இல்ல, வகுத்து எழுத போறோம், வேற ஒண்ணுமே இல்லை. சார் ஆன்சர் சொல்லணுமாங்க சார்? ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க. 17 3ஆல வகுக்கணும், மிச்சம் 2. 5 5 மீதி 2 2/3. ரைட்டு. ஒரு 2 பேர் அட்மின் காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இது என்ன பண்ணணும் பாருங்க, இதை அப்படியே எல்லாத்தையும் இடத்த மாத்திருங்க. அதாவது இது வகுக்கும் எண், இது வகுப்படும் எண், இது மீதி, இது ஈவு. இந்த மாதிரி எழுதி கன்ஃபியூஸ் பண்ணாம என்ன பண்றீங்கன்னா ஆரமார்க் மட்டும் போட்டுருங்க. இப்ப ஈவோ சைட்ல எழுதிருங்க. சரிங்களா? வகுத்தம் பாத்தீங்களா, அந்த எண்ணை கீழே எழுதிருங்க. மீதி கிடைச்சிச்சு பாத்தீங்களா, இதை மேல எழுதிருங்க. 5 2/3 அவ்வளவுதான். புக்கில் போட்டு கலப்பு பின்னம் ஈவு மீதி வகுக்கும் எண் ஈவு மீதி அப்படின்னு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம், சிம்பிளா வேலையை முடிச்சுடுங்க. இப்ப கலப்பு பின்னமா மாத்திட்டோம். இருக்கிறது என்ன பின்னம் இது ஆக்சுவலா? தகு பின்னமா தகா பின்னமா? தகா பின்னம் சார். ஏன்னா பகுதியோட தொகுதி பெருசா இருக்கு, அதனால அது பேர் தகா பின்னம். தகா பின்னத்தை எப்பயுமே எப்படி மாத்தணும்னா கலப்பு பின்னமாக மாத்தி விட வேண்டும், அது ரூல்ஸ். இப்ப கூட்ட சொல்றேன், 2 பின்னம் கொடுத்துட்டேன், 2 பின்னத்தை கொடுத்துட்டு 2ஐயும் கூட்ட சொல்லியிருக்கேன். கலப்பு பின்னங்களில் கூட்டல் மற்றும் கலைத்தல்.
இது வந்து பேர் கலப்பு பின்னம். அதுல கூட்டலும் கழித்தலும் பார்க்க போறோம். சரி, எப்படி பார்க்க போறோம்? இதை பாருங்க, 3 2/4 7 2/5. 3 2/4 7 2/5. ஃபர்ஸ்ட் இதை மாடிஃபை பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் பாருங்க, 3 + 2/4. எல்லாருக்கும் புரியுன்றக்காண்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறேன். சரிங்களா? எல்லாருக்கும் என்னை பொறுத்தல ஃபர்ஸ்ட் பேப்பரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், செகண்ட் பேப்பர் படித்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். சரி, பை 1 பை 1. என்ன பண்ண சொன்னா, டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ண சொன்னேன். அடுத்து கிராஸ் மல்டிப்ளை. 4 3s are 12, 1 2s are 2, 7 5s are 35, 1 2s are 2, 14/4 37/5. சரிங்களா? 37/5. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ண முடியுமா? எல்சிஎம் முடியாதுங்க சார். எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்னா, டினாமினேட்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க எப்படி பண்ணமோ அதே மாதிரி 5 4s are 20. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 14 4 × 37. இதோட ஈஸியா அடுத்த ஒரு ஸ்டெப் நான் செய்யறேன். இது ஃபர்ஸ்ட் டைப் 1ல சொல்யூஷன். இப்போ 5 × 14 என்ன வரும்னு சொல்லுங்க. 70. கேட்கல? 70 சார். 70. ஓகே. அடுத்து 4 × 37. 148. 22 நாமளும் 12 148. கரெக்டா? 8 218/20. 21/20. சரி, எப்பயுமே கலப்பு பின்னம் இருந்தா கலப்பு பின்னமாத்தான் எழுதணும். அப்ப ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதிடலாம்? 218 20ஆல் வகுக்க. 10 தடவைனா 200, 18. அப்ப இது எப்படி எழுதிடலாம்? 10 சைடில் வந்துருங்க, இதை கீழே வந்துருங்க, இதை மேலே கொண்டு போயிருங்க. 10 18/20. இதையுமே எப்படி கேன்சல் பண்ணலாம்னா, 9 18 5 20. 10 9/10. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கும், கலப்பு பின்னம். இதே நான் ஈஸியா பண்ண போறேன். எப்படி பண்ண போறேன் பாருங்க. டைப் 2 7 2/5. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, 3 + 2/4 7 + 2/5. இப்போ 2 ஹோல் நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். 7 + 3 10, 2/4 2/5. இதை ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். 10 டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. டினாமினேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். 5 2s are 10, 4 2s are 8, 10 18/20, 9/10. 2 டேபிள்ல நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ வி கெட் ஆன்சர். இதுதான் வந்திருக்கு. இங்கேயும் கொஞ்சம் பெருசா வந்திருக்கு. 2 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். அதை அப்படியும் பண்ணலாம், டைப் 2லையும் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து எவ்வளவு நேரம் டயத்தை மிச்சப்படுத்துறோம் அப்படின்றத முக்கியம். டயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா முடிக்கிறோம் அப்படின்றத முக்கியம். சரி, இப்ப இதை பார்த்துருவோமா? நைன் இன்ட்டு 1/4 - 3 5/6. ரெண்டையும் செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்றதுக்கு 9 1/4 3 5/6. இது எப்பயும் போல எப்படி எழுத வேண்டியது? 9 1 + 4 3 + 5/6. அப்ப அதுவும் மைனஸ் வரும். சரிங்களா? இப்ப 9 - 3 ஆன்சர் வருதான் பார்ப்போம். 9 - 3 + 1/4 - 5/6. 6 இங்க வந்துடும். இங்க என்ன வரும்? 24. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 6,
20 ஆன்சர் வரல. 6 minus 14/24 ஆன்சர் வரல. இந்த மெத்தடு வரல. அப்போ நம்ம 2 மெத்தடும் சப்ராக்ஷனுக்கு இது செட் ஆகலை. அப்போ நம்ம இதை எப்படித்தான் பண்ணணும்? இந்த டைப் 1ல பண்ணால் தப்பாக தான் வரும். அப்போ நம்ம என்னதான் பண்ணணும்? ப்ராப்பராக 9 × 1/4 கலப்பு பின்னத்தை மாற்ற போகிறேன், தகா பின்னமாக மாற்ற போகிறேன். 3 5/6 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் அடிஷனை போல் பிரச்சனை இல்லை, சப்ராக்ஷனுக்கு ஆன்சர் வரலை. ரைட். அப்போ இதை எப்பயும் போல் பாருங்கள். 9 1/4 3 5/6 1/4 3 5/6 இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்தால் 1 4s are 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 36 + 4 இங்கே 1 6s are 6 18 + 5 ஆன்சர் 35/4 23/6. சார் 37/4 சார். எது? ஆமாம் ஆமாம் 35 போட்டேன். 37. ரைட்டு. இப்போ இதை ரெடியூஸ் பண்ணிடலாமா இல்லை அப்படியே வச்சுக்கலாமா? இது ரெண்டுமே கேன்சல் ஆகாது, வேற வழியே இல்லை. அப்போ 6 4க்கும் 6க்கும் எல்சிஎம் என்னங்க வரும்? 12 சார். 24ம் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், 24ஓட எடுத்துக்கோம், ஒரு தப்பும் இல்லை. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 6 4s are 24. 12ம் எல்சிஎம் தான். நான் இப்போ மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்குன்றக்காண்டி பண்ணுறேன். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 37 × 6 212 minus 4 × 23 92. சப்ராக்ட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? 113 சார். 130. 130. 130/24 ரெண்டுமே எந்த டேபிள்ல வரும்? 2 டேபிள் சார். 2 டேபிள். ரெடியூஸ் பண்ண என்ன? Table வரும். 65/12. 12. இது மேல ரெடியூஸ் பண்ண முடியுமா? இதுக்கு மேல ரெடியூஸ் பண்ண முடியுமா? அதுக்கு மேல ரெடியூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா இது மாதிரி காமனா இருக்க டேபிள் ஒன்னே ஒண்ணுதான். எதுனா 1 டேபிள். அதனால அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. சரி, நெக்ஸ்ட் சம் வருமா? சார் இதை கலப்பு பின்னமா மாத்தணும். மாத்திரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலப்பு பின்னமா இருந்தா கலப்பு பின்னமாத்த மாத்தி ஆன்சர் எழுதணும். 65 12ஆல டிவைட் பண்ணுங்க. 5 டைம்ஸ்னா 60. 5 5/2. 5 5/12 we get answer. கலப்பு பின்னமா இருந்தா கலப்பு பின்னமாத்தன்னு சொல்லணும், தகா பின்னமா இருந்தா தகா பின்னமாத்த ஆன்சர் சொல்லணும். மருது என்ற பால்காரரிடம் 4 பால் குட்டிகள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் 1.5 லிட்டர் பால் இருந்தது எனில் அவரிடம் இருந்து மொத்த பாலின் அளவு கூட்டணுமா, கழிக்கணுமா, பெருக்கணுமா, வகுக்கணுமா? கூட்டணும் சார். கூட்டணுமா? 6 லிட்டர். நல்லா பாருங்க. சார் பெருக்கணும் தானே சார். 4 சார் கூட்டவா பெருக்கவா சொல்லுங்க, ஏதாச்சும் ஒண்ணு செய்யறேன். கூட்டணும் சார். அதாவது கூட்டம் சார் செய்யலாம், 1.5 பெருக்கவும் லிட்டர். செய்யலாம், ரெண்டுமே செய்யலாம். இப்ப பாருங்க, அதாவது என்ன கொஸ்டின், ஒவ்வொன்றிலும் 1.5 லிட்டர் பால் இருந்தது. சரி, மொத்தம் 4 பால் குட்டி. அதுல முதல் பால் குட்டியில 1.5 லிட்டர். சரி, அடுத்த பால் குட்டியில ஒரு 1.5, அடுத்த பால் குட்டியில ஒரு 1.5, அடுத்த பால் குட்டியில 1.5. இப்படியும் எடுத்துக்கலாம். 4 டைம்ஸ் 1 1/2ன்னு எடுத்துக்கலாம். பெருக்குனா சிம்பிளாவே ஆன்சர் வந்துடும். அது கரெக்ட். ஏன் கூட்டக்கூடாதான்னு கேட்டக்கூடாதுல, அதனால நான் சொல்றேன். இப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும். 4 டைம்ஸ் 4 மடங்கு 4 தடவை இருக்கு. 4 மடங்கு 1 1/2. சரியா? ரைட். இப்ப ரெண்டுமே ஆன்சர் பார்ப்போம், கரெக்டா தான் வரும். இப்ப இத என்ன மாத்த போறோம்? கலப்பு என்னமா இருக்கு, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்த போறோம். 1 2s are 2 3/2 3/2 3/2 3/2 3/2. டினாமினேட்டர் எல்லாமே சேமா இருக்கு, நியூமரேட்டர் ஆட் பண்ணா போதும். 6
9 12. அப்போ ஆன்சர் 6. எல்லாமே லிட்டரில் இருக்கிறதுனால 6 லிட்டர். we get ஆன்சர். இப்போ இதை என்ன பண்ணலாம், 4 இன்ட்டு 4 தடவை இருக்கு, 1.5 லிட்டர் பாட்டில் 4 பாட்டில் இருக்கு. இதை என்ன பண்ணுறோம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 2 3/2 2 2s are 4 6. அப்போ கூட்டணும்னா 4 தடவை கூட்டணும், பெருக்கணும்னா டைரெக்டாக பெருக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1/2 வேலை முடிஞ்சு. கூட்டினாலும் ஆன்சர் வரத்தான் செய்யும், பெருக்கலாம் ஆன்சர் வரத்தான் செய்யும். ரைட், வகுக்க போறோம். இப்ப பின்னங்கள்ல வகுத்தல் அதே கான்செப்ட் தான், ஒன்றும் கஷ்டமான வேலைலாம் இல்லை. என்னன்னா வகுக்கிறது என்ன பண்ண போறோம் பாருங்க. 4 1/2 3 1/2 வகுக்க. சரி, இப்ப இதை என்ன மாத்திரம், இது கலப்பு பின்னமா இருக்கு. நான் என்ன மாத்த போறேன்னா தகா பின்னமா மாத்த போறேன். கலப்பு பின்னம் வந்துட்டாவே தகா பின்னமாத்தான் மாறும், தகு பின்னமா இருக்காது. அது என்ன பண்ணலாம்னா குறுக்கால பெருக்குங்க, இதை கூட்டுங்க. 4 2s are 8 8 plus 1 9 9/2 divided by 3 2s are 6 plus 1 7/2. உங்களுக்கு ஈஸியா ஒரே லைன்ல சொல்றேன். இந்த வகுத்தலானது பெருக்கலா சேஞ்ச் ஆகுதுன்னா இதை ரெசிப்ரோக்கல்ல எழுதிருங்க, வேலை முடிஞ்சு. இல்ல நான் அப்படி செய்ய மாட்டேன், எனக்கு புரியல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நான் எப்படின்னு சொல்றேன். இப்போ பாருங்க, 2 2 கேன்சல், ஆன்சர் 9/7. இது டைப் 1. நெக்ஸ்ட் டைப் 2 பார்த்தீங்கன்னா 9/2 divided by 7/2. இதுக்கு அதே அர்த்தம். இது 9/2 divided by 7/2க்கு இதுதான் அர்த்தம். சரி, இதை என்ன பண்ணலாம்னா டினாமினேட்டர்ல ஃப்ராக்ஷன் இருந்தா என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் எழுதுவோம். 2/7 கேன்சல், 9/7 we get ஆன்சர். எந்த டைப்லாம் செய்யலாம். இங்க வகுத்தல் நான் பெருக்கலாம் மாத்தணும்னா செகண்ட் டைம் ரெசிப்ரோக்கலா எழுதணும். இல்ல நான் வகுத்தல நான் இப்படித்தான் எழுதுவேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டினாமினேட்டர் நியூமரேட்டர்ல போகும்போது ரெசிப்ரோக்கல்ல சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான் கான்செப்ட். ரைட். ஸோ பின்வரும் கூற்றில் எது தவறானது, எதுங்க தப்பு? உங்கள்கிட்ட தான் ஆன்சர் கேட்டிருக்கேன், நீங்க தான் சொல்லணும். சார் சம் கிளியரா தெரியலைங்க சார். புரியல? பாத்திரம் சொல்ல முடியாது. இல்லைங்க சார், சம் கிளியரா C sum, நம்பர்ஸ் sir, கிளியரா C. தெரியல. சம்மு கிளியரா தெரியலையா? C தான் சார் ஆன்சர். ஜீரோவா? இல்ல C சார், C தான் ஆன்சர். தப்பு தப்பு தப்பு, சி தப்பு. சார் சம் நம்பர்ஸ் தெளிவா தெரியலைங்க சார். ஏங்க டைப் படிச்சிருக்கு தெரியலன்றீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்னால. நீங்க ஒர்க் அவுட் பண்ணாம சார் சி சொன்னீங்கன்னா தான் சார் ஆன்சர், சி தான் தவறானது. அப்படியா? சரி, இந்த கூற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அது நீங்க முதல் என்ன பண்ணணும், டினாமினேட்டரை சேமா சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. சார் D சார், சாரி D சார். 100 இங்க 100 வரும், அங்க 99 வரும். கரெக்ட். 100 அங்க ஒரு ஆள் 99. கரெக்டா சொல்லிட்டாங்க. எழுதி பார்க்காம ஆன்சர் வராது, குத்து மதிப்பா சொன்னா அப்படித்தான் வரும். கவனமா செஞ்சு பழகுங்கோ. ஆமா சார், டி தான். டிஏ, நோ டவுட். சரி, அது எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு 16 பேர் அமைதியாவே இருக்கீங்க, ஏன்னு தெரியல. ஒரு 2 பேர் தான் பேசுறீங்க. அது எப்படின்றத ட்ரை பண்ணுவோம். ஆப்ஷன் டி எடுத்துக்கிறேன் நானே. சரி, 10/11 9/10. 10க்கு 11க்கு எல்சிஎம் என்னங்க வரும்? 110 சார், ரெண்டு 110 சார். ஒரே தான். 110. 110. நோ டவுட். சரிங்களா?
அப்போ இங்கே 11ஆல மல்டிப்ளை பண்ணால் 110, இங்கே 10ஆல மல்டிப்ளை பண்ணால் 110. அவ்வளோதான் 100. இது என்ன வந்துடும் 99. அப்போ 100/110 99/110. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, பட் 99ஓட 100 தான் கிரேட்டு. அப்போ நமக்கு ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும், கிரேட்டர் தான் வந்திருக்கணும். கரெக்டா? ஏன்னா இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிட்டேன், 10/11, இதுக்கு பதிலாக 9/10. ஓகே தானே? இப்போ புரிஞ்சிச்சா ஏன் அது ராங்குன்னு? தவறானது தான் கேட்டிருக்கேன். சி வந்து கரெக்டு தான். சரிதானே? ஓகேவா? நீங்கள் எல்சிஎம்மை சேஞ்ச் பண்ணிட்டு எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. 6/7 A/49. ஆன்சர் பி ஆன்சருங்க சார். எது? டி ஏ சார், டி ஆன்சருங்க சார். 42. 42 சார் 42. A42. வேற அவங்க யாரோ யோகப்பிரியா மேடம் 42ன்னாங்க. வேற யாராச்சும் ஆன்சர் இருக்கான்னு சார் சொல்லுங்க. நானும் 42 தான் சார் சொன்னேன். ஓகே ஓகே. இல்லை அவங்க பேரத்தையும் பார்த்து நீங்க சொன்னதை கவனிக்கல. சொல்லும் போது மியூட் எடுத்தோன்னா அவங்க பேர் வந்துச்சு. ரைட், கீதா மேடம் கேட்டாங்க. வேற எதுவும் ஆன்சர் இருந்தா சொல்லுங்க. ரைட், இப்போ கரெக்டா செக் பண்ணிடுங்க பாருங்க. ஏ அது வாட்டுக்கு இருக்கட்டும். 49 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஏதான் வேணும் அதை மட்டும் ரைட் சைடில் வச்சுட்டு கேன்சல் பண்ணுங்க. 7 6 × 7. ஆன்சர் A = 42. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். சரிங்களா? ரைட். இப்போ இதில் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா 6th 3rd டேர்மில் யூனிட் 1ல் நம்பர்ஸ் முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம்னா அதுலேயே என்ன ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா முழுக்கள். அதனால் நான் எழுதிக்கிறேன். என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6th 3rd டேர்ம் யூனிட் 2 முழுக்கள். முழுக்கள்னா என்ன? ஹோல் நம்பர். முழுக்கள்னா ஹோல் நம்பர். சரிங்களா? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, வேற ஒன்றுமே இல்லை. அதில் 2 இருக்கு, மிகை முழுக்கள் குறை முழுக்கள்னு 2 இருக்கு. எண் கோட்டினை கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் என இரு திசையில் வரைந்து காட்டலாம். சரி, 0 என்பது மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. ஆகையால் அது குறியீடு எதுவும் தேவையில்லை. +0 -0 போடணும் அவசியம் இல்லை. இயலெண்கள் மிகை முழுக்கள் எனவும் முழு எண்கள் குறையற்ற முழுக்கள் எனவும் அழைக்கப்படும். இயலெண்களை மிகை முழுக்கள் சொல்லிடுறாங்க, பாசி நம்பரை மிகை முழுக்கள். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, முழு எண்களை குறையற்ற முழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மிகை மற்றும் குறை எண்களின் தொகுப்பானது குறியீட்டு எண்கள் என அழைக்கப்படுகிறது. குறியீட்டு எண்கள். சரி, மேலும் குறியீட்டு எண்கள் திசை எண்கள் என்று அழைக்கப்படுகிறது. டைரக்டர் நம்பர்ஸ். சரி, குறியீடு இல்லாத எண்கள் மிகை எண்களாக கருதப்படும். இப்ப 5 + 5 -5 -5 எந்த சிம்பிளுமே இல்லைன்னா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் என்ன சொல்றேன்னா குறியீட்டு எண்கள் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? வெறும் 5ன்னு இருக்கு, எந்த சிம்பிளுமே இல்லைன்னா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் இங்க குறிப்புல போட்டு கொடுத்துருக்காங்க. முழுக்களை குறிப்பதற்கு இசட் என்ற லத்தீன் எழுத்தினை முதலில் பயன்படுத்தியது ஜெர்மானியர்கள் ஆவார். அது முக்கியம். ஜெர்மானியர் தான் வந்து முழுக்களை வந்து இசட்னு எடுத்திருக்காங்க. ஏன்னா அது ஜெர்மன் மொழியில அதை என்ன சொல்றாங்க பாருங்க, சாலன் அப்படின்ற சொல்லுல இருந்து வந்ததை எண் என்று பொருள்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இசட் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இசட்னு எடுத்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட், ஒரு எண்ணின் எதிரெண் என்பது அதே எண் ஆகும். எடுத்துக்காட்டு 5 ஒரு எண்ணின் எதிரெண்ணின் எதிரெண். 5ஓட எதிர் என்னன்னா -5. -5ஓட எதிர் என்னன்னா 5. சரிங்களா? இப்போ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஒரு எண்ணின் எதிரெண்ணின் எதிரெண். 5ஓட எதிரெண் -5, -5ஓட எதிரெண் -5 +5 அதே எண்ணே வந்துவிடும். அதைங்க சொல்லியிருக்கேன். ஒரு எண்ணின் எதிரெண்ணின் எதிரெண் என்பது அதே எண் ஆகும். எடுத்துக்காட்டு -5 -ஆல பெருக்குனா +5 ஆயிடுச்சு. அந்த 5ஓட எதிரெண் என்னன்னு பாருங்க, அது வந்து -5
பிளஸ் 5க்கு சமம். அவ்வளவுதான் முடிஞ்சு. The opposite sign of the opposite of the number is number itself. Negative of -5 or minus of -5 is equal to 5 itself. We get answer. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் சொல்லுங்க. -55. ஓகே. செகண்ட் ஒன்னுக்கு 300. எஸ். தேர்ட் ஒன்னுக்கு -5080. ஃபோர்த் ஒன்னு 2500. ஃபிஃப்த் ஒன்னு 0. 0 தான். 0 வந்து பிளஸும் போடக்கூடாது மைனஸும் போடக்கூடாதுன்னு அவனே சொல்லிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் ஒவ்வொரு மிகைமுழுவும் ஒவ்வொரு குறைமுறையை விட பெரியதாகும். அதாவது நெகட்டிவ் நம்பரோட பாசிட்டிவ் நம்பரை கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவ் நம்பர் வந்து பெரிய நம்பரா இருக்கும், கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்கும். சரி, இப்ப 0 2 0வோட 2 பெருசு, இப்போ -2வோட 2 பெருசு. அப்ப நெகட்டிவோட பாசிட்டிவா கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா நெகட்டிவோட பாசிட்டிவ் என்னவாத்தான் இருக்கும், கிரேட்டராகத்தான் இருக்கும். இதை ஃபுல்லாவே நோட்ல கொடுத்துருக்காங்க வரிசையா. ரைட்டு. ஏறு வரிசையில் எழுதுக. சொல்லுங்க, நீங்க ஏன் சொல்லணும். சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. 7th ஆரம்பி. -20. ஃபர்ஸ்ட் என்ன எழுத? -20 -20 கரெக்ட். -15 -7 -7 7 -5 0 0 1 3 12 12 25 138 25 கரெக்டா? அசைனிங் ஆர்டர் எழுதிருக்காங்க. இதே டிசைனிங் ஆர்டர்னா அப்படியே ரிவர்ஸ் எழுதிருங்க, வேலை முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. எத்தனை மிகை முழுக்கள் இருக்கு பார்த்து சொல்லுங்க. ஆறுங்க சார். தப்பு. 11 சார். 11 தப்பு. 7 சார் 11 தப்பு, 6 தப்பு. 7 சார் சார். 7 தான் கரெக்ட். எப்படி? சார் -5 -4 -3 -2 -1 0 அதுல இருந்து 6 வரைக்கும் சார். ஏங்க கேட்டுக்க கொஸ்டினை பாருங்க. பாசிட்டிவ் இன்டிஜர் டேம் மட்டும் மிகை முழுக்கள். எதுக்கு குறை முழுக்கள் -5 -4 -3 -2 சேர்க்கிறீங்க? அதெல்லாம் மிகை முழுக்கள் எப்ப சேர்த்தாங்க? அதனால உங்களுக்கு 11 வந்துருக்கு. 11 தப்பு. 6 எப்படி வந்துச்சுன்னு தெரியல. 6னா 0வையும் விட்டுட்டீங்க. இவ்வளோ எனக்கு தேவை மிகை முழுக்கள்னா 0 1 2 3 4 5 6 6 வரையிலான எண்களில் மிகை முழுக்கள்னா இதை மட்டும்தான் எடுக்கணும். இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதை செக் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7. ஆன்சர் 7. மிகை முழுக்கள் எல்லா நம்பரையும் அவன் கேட்கல. பாசிட்டிவ் இன்டிஜர் கொஸ்டினை நல்லா பாருங்க. பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும் கேட்குறேன். அப்போ பாசிட்டிவ் இன்டிஜர்னா 0 1 2 3 4 5 6 பாசிட்டிவ் இன்டிஜர் டோட்டல் 7 இருக்கு. அவசரம் இல்லாம சொல்லுங்க. எந்த ஒரு எண்ணின் நிலையையும் அதன் எதிரெண்ணையையும் தீர்மானிக்கும் எண். நாலு ஆப்ஷன்ல எதுங்க? 0 சார். 0 சார் 0 அது எப்படி தப்பா கரெக்டா சொல்றீங்க? ஃபர்ஸ்டா சொல்றீங்க. கொஸ்டின் நல்லா புரியுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. ஃபர்ஸ்டா சொன்னா நான் அவார்டுலாம் தரமாட்டேன், சரிங்களா? அவசரம் இல்லாம திரும்பவும் சொல்றேன், அவசரம் இல்லாம சொல்லி பழகுங்க. ஜீரோ கன்ஃபார்மா? இல்ல வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? -1 சார். -1. சரி, வேற? +1 சார். வேற அதுவும் தப்பு. வேற?
சார் ஆனா கொஸ்டினே புரியல சார். ஆ இப்ப சொன்னீங்க பார்த்தீங்களா, இதைத்தான் நான் ஃபர்ஸ்டே எதிர்பார்த்தேன். இப்ப 4வது ஒரு ஆப்ஷன் 10ன்றது இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு, அதனால அதை சொல்லலை. நான் 0 இல்லைன்னே -1 போனீங்க, -1 இல்லைன்னே 1 போனீங்க, 1 இல்லைன்னு சொன்னா கொஸ்டின் புரியலைன்ட்டீங்க. சார் 0 தான் ஆன்சருங்க சார். 0 தான் ஆன்சர், நோ டவுட். நீங்க இப்ப சண்டைக்கு வரலாம், நான் தான் 0 ஃபர்ஸ்டா சொன்னேன்ல, ஏன் நீங்க ஏன் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். நீங்க தெளிவா இருக்கீங்களான்னு கேட்கறத கன்ஃபார்ம் பண்ண, நான் இல்லைன்னு சொன்னா ஒரு ஆள் அடுத்த நிமிஷமே -1 போயிட்டாங்க. அதுவும் இல்லைன்னு சொன்னோம்னா இன்னொரு ஆளு +1 போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஆன்சர் கான்பிடண்டா தெரிஞ்சா அவங்க மாறவே மாட்டாங்க. நான் இன்னும் 10 சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன் நான். அப்ப நமக்கு ஆன்சர் கான்பிடண்டா தெரியணும். சார் இது சார் எப்படின்னு தெரியல சார். மத்ததெல்லாம் நம்பர்ஸ் -1 1 10 அப்ப அது வராது, 0 தான் வரும்னு முடிவு பண்ணது. ஆனா எப்படின்னு தெரியல. கரெக்டான முடிவு தான், கரெக்ட் தான். கரெக்டாலும் நான் இல்லைன்னு சொன்ன பிறகு அடுத்த ஆன்சர் போகக்கூடாது. இப்ப நீங்க யார் சொன்னதுன்னு தெரியல, 0 இல்லைன்னு சொன்னா -1 யார் சொன்னது தெரியல, 1 யார் சொன்னது தெரியல, பேரை கவனிக்கல நான். இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கரெக்டோ தப்போ நான் சொன்ன ஆன்சர் கரெக்ட் கடைசி வரைக்கும் இருக்கணும். சரி, இப்ப 0 தான் ஆன்சர் எப்படி சொல்லலாம்? ஒரு ஆள் கொஸ்டினே புரியலைன்றீங்க. ஜீரோக்கு எதிரணி இல்லைங்களாங்க சார்? எப்படி எப்படி ஜீரோக்கு எதிரணி இல்லைங்க சார். அதை வந்து மைனஸ் குறியில போட முடியாதுங்க சார். 0னா 0 தானங்க சார் அதுக்கு எதிரணி. அப்படின்னு சொல்லலாம். நம்பர் லைனை வச்சுன்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, இந்த 0 இருக்கா, 0க்கு ரைட் சைடு இருக்கிறதுக்குள்ள பாசிட்டிவ் வேல்யூவா, லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூவா? இப்ப கொஸ்டினை பாருங்க, எந்த ஒரு எண்ணின் நிலையையும் அதன் எதிரெண்ணின் தீர்மானிக்கும் எண். இப்ப இது 5னா இங்க -5 வந்துடும், -5னா +5 வந்துடும். கரெக்டா? அப்ப -1னா +1, +1னா -1, +10னா -10ன்னு சொல்லிடலாம். பட் 0க்கு சொல்ல முடியாதா? அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். the number which determines marking the position of any number to its opposite on a number line. Answer 0. ஓகே, இந்த அபினவ்ன்றவர் உள்ள என்ட்ரி ஆக மாட்டாரு, ஏன்னு தெரியல. ஒரு 30 தடவை உள்ள வந்துட்டு போறாரு. நெட்வொர்க் இஷ்யூனா இப்படியே ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நம்மளுக்கு 6th தேர்ட் டேர்ம்ல செகண்ட் யூனிட் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 7th ஃபர்ஸ்ட் டேர்ம். 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் இதுவும் நம்பர்ஸ் தான், அதுவும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ரைட், இங்க என்ன பார்க்க போறோம்னா, இங்கே எண்ணியல் 7th ஃபர்ஸ்ட் டேர்ம். 7th ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் ஒன் எப்பயும் போல நம்பர்ஸ், எண்ணியல். இப்போ 6th தான் 3 டேர்ம்லயுமே இருக்கு, பார்த்துட்டோம். இப்போ இங்கே ஒரு 33 பேஜஸ் இருக்கு, அதையும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன சொல்றேன், ஒரே குறியுடைய இரு முழுக்களின் கூட்டல் பலன் இரு எண்களின் கூடுதல் ஆகும், மேலும் அதே குறியை பெற்றிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, 5 + 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே குறியுடைய இரு முழுக்கள், 5ன்றது முழுக்கள், ரெண்டுமே என்ன இருக்கு, ஒரே குறியா இருக்கு. அப்படின்னா என்ன சொல்லிடுறாங்கன்னா கூடுதல், கூட்டிட வேண்டியது. கூட்டியாச்சு 10. குறியும் என்ன இருக்குன்னா அதே குறி இருக்கு. இங்க பிளஸ் பிளஸ் இருக்கனால பிளஸ், சிம்பிள் போட்டாலும் போடாட்டாலும் சிம்பிள் வந்து பிளஸ் தான். இப்ப -5 -5 கூட்டணுமா கழிக்கணுமா? ஆட் பண்ணுங்க சார். கழிக்கணுமா? -3 போடணும். கழிக்கணுமா கூட்டணுமா? கூட்டி அதே சிம்பிள் பண்ணுங்க சார். -10 வரும் சார். அவ்வளவுதான். அதே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும், கழிக்கணுமா கூட்டணுமா. இது அதுக்கு தான் இங்க கொடுத்துருக்காங்க.
ஒரே குறி இருந்தால் கூட்டி விட்டு பெரிய நம்பர் குறியை போடவும். அதைத்தான் சொன்னேன். சைன் வந்து சேம், இங்க நம்பரும் சேம் சைனும் சேம், ஆட் பண்ணியாச்சு. இப்ப இப்படி இருக்கு, ஆட் பண்ணணுமா செப்பரேட் பண்ணணுமா? சப்ராக்ஷன் பண்ணுங்க சார். செப்பரேஷன் பண்ணிட்டு பிக்கஸ் சிம்பிள் போடணும். வெவ்வேறு குறிகளுடைய இரு முழுக்களின் கூட்டல் பலன் அவ்விரு எண்களின் வேறுபாடாகும், மேலும் பெரிய எண்ணின் குறியை பெற்று இருக்கும். சரி, 10 - 5 5. 10 சிம்பிள் என்ன இருக்குன்னா பிளஸ் இருக்கு. ஸோ ஆன்சர்லையும் பிளஸ் வந்துடும். அதையும் சரியா. வெவ்வேறு குறிகளுடைய இரு முழுக்களின் கூட்டல் பலன் அவ்விரு எண்களின் வேறுபாடாகும் கழிச்சிட்டு மேலும் பெரிய எண்ணின் குறியை பெற்றிருக்கும். 10 தான் பெரிய நம்பரு. அதை என்ன சொல்லிட்டாங்க, குறி போட சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 32 அடிகள் கீழே உள்ளது. 32 அடிகள் கீழே உள்ளது. சரி, பிறகு அது 8 அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது. நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்க. சரி, இப்ப இது வந்து கடல், இது கடல்னு வச்சுக்குவோம். இந்த கடல்ல கடல் மட்டத்திலிருந்து 32 அடிகள் கீழே உள்ளது. அப்ப இங்க எங்க இருக்குன்னா 32. இங்க சிம்பிள் பிளஸ் வருமா மைனஸ் வருமா? மைனஸ். மைனஸ் வருங்க சார். ஏன்னா கடல் மட்டத்துக்கு உள்ள. அடுத்து என்ன செய்யறான் பாருங்க, அது 8 அடிகள் மேல் நோக்கி நகருகிறது. மேல் நோக்கி நகருதுன்னா பிளஸ் 8 மைனஸ் 8? பிளஸ் 8 சார். பிளஸ் எட்டுங்க சார். இன்க்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ், இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிளஸ். இப்ப என்ன சொல்றாங்க, நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்க. -32 + 8. ஆன்சர் என்ன வரும்? -24. அவ்வளவுதான் ஆன்சர். -24. டன். நெக்ஸ்ட். -24ங்க சார். ஆமா கரெக்ட், -24 தான் மேம். -24. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இரு முழுக்களின் கூடுதல் ஒரு முழு எண் என அறிகிறோம். இரு முழு எண்களின் கூடுதல், முழுக்களின் கூடுதல் என்ன சொல்றேன், ஒரு முழு எண் என்கிறோம். சரி, இதுல இருந்து முழுக்களின் தொகுப்பு அடைவு பண்பினை நிறைவு செய்கிறது. அது என்னங்க அடைவு பண்புனா? இப்போ ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறேன், சரிங்களா? 4 5 அப்படின்னு எடுக்கிறேன். அது 2 என்னவா இருக்கு, முழு எண்ணாக இருக்கு. 4 5 என்னவா இருக்குன்னா முழு எண்ணா இருக்கு. கூட்டி கிடைக்கிற ஆன்சர் 9. அதுவும் முழு எண்ணு தானே, வேற எதுவும் வருமா? 9ன்றது முழு எண் தானே. அதான் சொல்றேன், இரு முழுக்களின் கூடுதல் ஒரு முழு எண் என அறிகிறோம். இதுல இருந்து முழுக்களின் தொகுப்பு அடைவு பண்பினை நிறைவு செய்கிறது. அதனால அடைவு பண்புனா ஒண்ணும் இல்ல. அடைவு பண்புனா என்ன? a + b-னாலும் b + a-னாலும் சேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 4/5னாலும் 5/4னாலும் இங்க நம்மளுக்கு ஆர்டர் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, வரிசை தான் இடம் மாறி இருக்கு. ஆன்சர் சேமா தானே வரும். ஆன்சர் எது மாறுமா? மாறாதுங்க சார். அதைத்தான் சொல்றாங்க. அப்ப ஆன்சர் இதுக்கு 9, ரைட் சைடு 9 தான், லெஃப்ட் சைடு 9 தான். ஸோ ஆன்சர் சேமா வந்ததுனால என்ன சொல்றாங்கன்னா அடைவு பண்பை நிறைவு செய்யும் சொல்றாங்க. முழுக்களில் கூட்டலை பொறுத்து அடைவு பண்பினை பெற்றுள்ளது. ஆகையால் a, b என்பன ஏதேனும் 2 முழுக்கள் எண்ணில் a + b ஒரு முழு எண் ஆகும். எனி 2 இன்டிஜர் a, b, a + is also a integer. 2 நம்பர் எடுத்து ஆட் பண்றேன், அந்த 2 நம்பரும் இன்டிஜரா இருக்கு. ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் இன்டிஜரா தான் இருக்கும். சரி, எண்களின் வரிசையை மாற்றி கூட்டினாலும் அதன் மதிப்பு மாறாது என அறிகிறோம். தெரியும், இப்பதான் பார்த்தோம். 4 + 5னாலும் 5 + 4னாலும் எண்களின் வரிசையை மாற்றி கூட்டினாலும் அதன் மதிப்பு மாறாது. பார்த்தா ஆன்சர் 9 தான் வருது. இந்த பண்பு என்ன சொன்னா முழுக்களில் கூட்டலில் சேர்ப்பு பண்பு. இப்ப சேர்ப்பு பண்புனா 3 நம்பரா எடுத்துக்கணும். ஏபிசி முதல் 2 நம்பர் தான் எடுத்திருப்போம். இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும், 3 நம்பர் சேர்ப்பு பண்புனா ஒரு டேர்ம் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவாங்க, ஏபிசி. அந்த 3 எண்ணையும் பிராக்கெட் மாத்தி கூட்டினாலும் ஆன்சர் சேமா வரும். அதான் என்ன சொல்றாங்கன்னா கூட்டலில் சேர்ப்பு பண்பு. இதே தான் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் மட்டும் சேர்த்துக்கிங்க. இங்க 2, 3 நம்பரை எடுத்து செஞ்சோம்னா அது சேர்ப்பு பண்பு.
1 + 2 + 3 ப்ராக்கெட்டை போடுங்க. 1 + 2 + 3 சரிங்களா? அவ்வளோதான் கான்செப்ட், அவ்வளோதான். அதான் A + B + C, A + B + Cன்னு சொல்கிறாங்க. கூட்டலில் சேர்ப்பு பண்பு. அப்போ நம்ம போர்ட் மாஸ் பார்த்த மாதிரி, பிட் மாஸ் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஆட் பண்ணிடணும். 5 1 + 5 6 1 + 2 3 3 + 3 6. அப்போ ஆன்சர் 3 நம்பர் எடுத்து கூட்டினாலும் சேர் பண்பு நம்மளுக்கு நிறைவு செய்யத்தான் செய்யும். ஆன்சர் சேமாக தான் வரும். அடுத்து பாருங்க, ஏக்கு -A என்பது கூட்டல் எதிர்மறை. இது ரொம்ப முக்கியம். கூட்டல் எதிர்மறை அப்படின்னா என்னன்னா, ஒரு நம்பர் 5ன்னு எடுக்கிறேன், ஒரு நம்பரோட கூட்டுறேன், எனக்கு ஆன்சர் 0 வரணும். ஒரு நம்பர் எடுக்கிறேன், ஒரு நம்பரோட கூட்ட போறேன், எனக்கு 0 வரணும்னா இங்கே நான் அதோட எதிரெண்ணால கூட்டினா மட்டும்தான் எனக்கு 0 வரும். அதனால தான் எதிரெண்ணா பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ கூட்டல் எதிர்மறை ஏக்கு -A என்பது கூட்டல் எதிர்மறை. அவ்வளோதான். A + -(A) = 0. -A + Aனாலும் 0 தான். அப்போ நம்மளுக்கு ஒரு நம்பர் வேணும், அதோட எதிர் என்னால கூட்டினா 0 வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது பேர் கூட்டல் எதிர்மறை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, என்ன பண்பு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னங்க வரும்? அடைவு பண்பு. அடை பண்பா? நெக்ஸ்ட் ஆமா. பரிமாற்று சேர்ப்பு பண்பு. பண்பு. அடை பண்பு. அடுத்து சார். அடுத்து என்ன வரும்? செகண்ட் ஒன் பரிமாற்று பண்பு சார். பரிமாற்று பண்பு. அதாவது 2 நம்பரை எடுத்து கூட்டுறேன், இது ரெண்டுமே என்ன நம்பரா இருக்கு? ரெண்டுமே என்னவா இருக்கு? முழுக்களா இருக்கு. கிடைக்கிற ஆன்சரும் முழுவா இருந்தா அது பேர் என்ன சொல்றாங்க? அடைவு பண்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அடைவு பண்பு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சேர்ப்பு பண்பு. அதாவது பரிமாற்று பண்பு. A + B, B + A. அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? பரிமாற்று பண்பு. 2 இருந்து இடம் மாத்தினா அது பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, -10 அதுவும் அடைவு பண்பு தான். = -7. என்ன வரும்? தேர்ட் ஒன் அடைவு பண்பு. அடைவு பண்பு. அடைவு பண்பு தான். 2 நம்பரை எடுத்து கழிச்சா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது, அதுவும் முழுக்களா இருக்கு, அதனால அதுவும் அடைவு பண்பு. ஃபோர்த் ஒன் பாருங்க, பரிமாற்று பண்பு. B + A. என்ன பண்பு? பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு. சரி, பரிமாற்று பண்பு. ஃபிஃப்த் ஒன் 3 டேர்ம் வந்துருச்சு. 3 டேர்ம் வந்தாவே என்ன சொன்னேன்? இப்பதான் சொன்னேன். சேர்ப்பு பண்பு சார். அவ்வளவுதான். 3 டேர்ம் வந்து பிராக்கெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அது சேர்ப்பு பண்பு. நெக்ஸ்ட் பாருங்க, கூட்டல் சமணி. கூட்டல் சமணி. 0வோட கூட்டிட்டா அது கூட்டல் சமணி. ஒரு நம்பரோட பெருக்கிட்டோம்னு வைங்களேன், அது வந்து பெருக்கல் சமணின்னு அடுத்து வரும். அது நெக்ஸ்ட் பார்ப்போம். பெருக்கல் சமணி. ஒரு நம்பரை 0வோட கூட்டிட்டோம்னா அது வந்து கூட்டல் சமணி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, குழு குறைமுழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிய. எதுங்க ஆப்ஷனு? AI சார். இதுதான் சார். கரெக்டா? அது சரி. ஆப்ஷன் ஏன்னு ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க, யாருன்னு தெரியல, பார்க்கல. அடுத்து வேற ஏதாவது செக் பண்ணிட்டு, சும்மா சொல்லாம செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஒரு ஆள் ஆப்ஷன் ஏ சொல்லுங்க. ஆப்ஷன் ஆப்ஷன் 1. கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா? ஏன்னா -9 -5 + 6 -14 + 6 -8 இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் எல்லாமே செக் பண்ணிடுவோம். -12 -6 -18 இது 0. -4 + 12 +8 ஆயிடுச்சு. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, 18 - 4 14 8 இங்கே 0.
கேட்டிருக்குது குறை முழுதான் கேட்டிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. ஒவ்வொரு கழித்தல் செயல்பாடும் ஒரு கூட்டல் செயல்பாட்டை உள்ளடக்கி இருக்கும். சரிங்களா? ரைட்டு. 8 - 5னா 3 என்ற கழித்தல் செயல்பாட்டிலிருந்து 3 + 5 = 8 என்ற கூட்டல் செயல்பாட்டை பெறலாம். ஒன்றும் இல்லை, 8 - 5 = 3. இந்த 5 இங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆயிரும்? 8 = 3 + 5ன்னு எழுதிடலாம். கழித்தல் செயல்பாடு கூட்டல் செயல்பாடை மாற்றணும்னா அந்த நெகட்டிவ் டேர்மை ரைட் சைடு கொண்டு போய் பாசிட்டிவமாக கொண்டு போயிருங்க, வேலை முடிஞ்சு. இதே போன்று -8 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். -8 + 5 - 3. இதை என்ன எடுத்துக்கலாம்? -8 மட்டும் வச்சுக்கிங்க. 5 அங்கிட்டு போச்சுன்னா -5. ஸோ -8 -8. அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு கழித்தல் செயல்பாடும் எப்படி எழுதலாம்னா கூட்டல் செயல்பாடை உள்ளடக்கி இருக்குன்றாங்க. அதை பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 70லிருந்து -40 கழிச்ச. இப்போ முழுக்களில் கழித்தல் 30. சார் 110. 110ங்க சார். 30 சார். 30. 30 சார். 30. 110. ரெண்டு ஆன்சர் சொல்றீங்க. 30 சார். 30. 30 அதை கழிக்கணுமா? 30 அதை கழிக்கணும். 110 சார். கரெக்டா First சார். 110 தான் சார். எப்பா திரும்பவும் சொல்றேன், அவசரப்படாதீங்கன்னு சொல்றேன் நான். -40 கழிக்க. சப்ராக்ட் -40 from 70. செகண்ட் சம் -8 சார். First one. Rita is my. இருங்க வாரேன், இருங்க, நான் என்ன எழுதி முடிக்கல. -40 இது என்ன ஆயிரும்? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப ஆன்சர் 110. டக்குன்னு கழிச்சிடக்கூடாது, சரிங்களா? கவனமா செய்யுங்க. கழிக்க அப்படின்னா -ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன்று கரெக்டா சொல்லுங்க. -8. -8. அதில் எந்த டவுட்டும் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல அலாட் ஆகலை, இப்போ அலாட் ஆகிட்டோம். -12 -20 + 12 -8. we get ஆன்சர். நம்பர் சிஸ்டத்தில் இவ்வளோதான் பேசிக்காக தான் இருக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லாக பண்பாத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க, மற்றோடு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது 7th ஃபர்ஸ்ட் டேர்மில். 8th 9th 10th தான் நிறையா இருக்குது. முழுக்களில் கழித்தலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. ஏன்னா 5 - 7 7 - 5 சேமானா இல்லை. பாருங்க, 7 5 போச்சுன்னா 2, 5ல் 7 போச்சுன்னா -2. பரிமாற்று பண்பு அதாவது A - B B - A கண்டிப்பாக நாட் ஈக்குவல்ட்டாக தான் இருக்கும். எப்போ? சப்ராக்ஷனில். ஏதுன்னு 2 முழுக்கள் எண்ணில் A - B நாட் ஈக்குவல் டு B - A. இந்த கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது வந்து எடுத்துக்காட்டு. கழித்தலில் பரிமாற்று பண்பு நிறைவு செய்யாது. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 13. First one 13 sir. 13 +13 -13 +13. 13 sir. 13 சார். +13 sir. வேற டவுட் இருக்கா? இல்ல போயிடாமா அடுத்து. அதாவது -5 +18. நம்ம ஆன்சர் டிஃப்ரெண்ட் சைன் செப்பரேட் பண்றோம். பிக்கஸ் நம்பருக்கு சைன் போடுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ பெருக்க போறோம். பெருக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சரிங்களா? நெகட்டிவ் நம்பர் இருக்கு, நெகட்டிவ் நம்பர் இருக்கு, ரெண்டையும் பெருக்க போறேன். எனக்கு ஆன்சர் என்னங்க வரும்? Positive number. பாசிட்டிவ். சரி, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னா Negative sir. சரி, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். Negative. சரி, ரெண்டுமே பாசிட்டிவ். Positive. சிம்பிளா இல்லைனாலும் பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்ன வரும்? 385 சார். 385. 85. சிம்பிளோட சொல்லணும், அதே முக்கியம். செகண்ட் ஒன் -1920. 20 கரெக்ட். தேர்ட் ஒன் -60. ஃபோர்த் ஒன் +75. +75. ஃபிஃப்த் ஒன் 0. 0. ஒரு 2 பேர் மட்டும்தான் வாயை திறக்கிறாங்க, மிச்சால என்ன பிரச்சனை தெரியல. பேர் சொல்லி கேட்டாதேன்னு சொல்லுவீங்களான்னு தெரியல. அப்படின்னா சொல்லுங்க, நான் பேர் வரிசையா நோட் பண்ணி வச்சுட்டு ஓவராலா கேட்க வேண்டியது. இந்த குரூப்ல யாரு எந்த ஊரு எந்த டீட்டெயிலுமே தெரியாது.
எது டவுட்னா உடனே கேட்டுருங்க. சரி, முழு எண்களில் பெருக்கல் அடைவு பண்பை நிறைவு செய்வதை நாம் நினைவில் கொள்வோம். சரி, முழுக்களில் பெருக்கலை பொறுத்து அடைவு பண்பை பெற்றிருக்கிறதா என சோதிக்கலாம். -7 -2 14 அடைவு பண்பு. சரி, -6 × 5 -30 4 × -3 36. முழு எண் எதை வச்சு பெருக்கினாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மீண்டும் ஒரு முழு எண்ணாகத்தான் கிடைக்கிறது. அதனால என்ன சொல்லிடலாம்னா 2 முழுக்களை எடுத்து பெருக்கி கிடைக்கிற ஆன்சர் முழுவாகவே வருதுன்னு சொல்லி முடிச்சிடலாம். முழு எண்ணாக வருகிறது. பாருங்க, 21 -5 பெருக்குனா -105. இதே இது -5 × 21னாலும் -105. அப்ப 2 மதிப்புமே சமம். அப்ப என்ன சொல்லிடலாம்? பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. என்ன பண்பு? பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. ஏபி என்பன ஏதேனும் இரு முழுக்கள் ஏபி × பிஏ 2 வேலையும் சேமா இருக்கும். கழித்தலும் வகுத்தலும் மட்டும் சேட்சை பண்ணாது. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிங்க. சரிங்களா? 2 நம்பர் எடுக்கிறோம், பெருக்கிறோம், ஆன்சர் சேமா வந்து. இப்போ 3 நம்பர் எடுக்கிறோம். 3 நம்பர் எடுத்தாவே அது பேர் என்ன? சேர்ப்பு பண்பு தான். 3 நம்பர் எடுத்தாலும் பெருக்கல் வரது. ஏன்னா நம்ம பிராக்கெட் தானே மாத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, -1 -2 ஒரு 3 இப்படி ப்ராக்கெட் போட்டுக்குவோம். -1 × -6 ஆன்சர் +6. இதே இது மாற்றி மல்டிப்ளை பண்ணுங்க. -2 -1 × 3 +2 × 3. அதில் இருக்க நம்பரே செய்யணும் அவசியம் இல்லை. ஏதோ 2 நம்பர் எடுத்து 3 நம்பர் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 2 நம்பர் எடுத்தால் அது என்னது? பரிமாற்று பண்பு. 3 நம்பர் எடுத்து பார்த்தோம்னா அது பேர் சேர்ப்பு பண்பு. ஆன்சர் சேமாத்தே வரும். நெக்ஸ்ட் பாருங்க, முழுக்களில் பெருக்கல் சமணி 1. அதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கணும், 10ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு நம்பரால பெருக்கணும், எனக்கு 10 கிடைக்கணும்னா 1ஆல தான் பெருக்கணும். அங்கே எப்படி ஒரு நம்பர் எடுக்கிறேன், கூட்டுறேன், எனக்கு அதே நம்பர் வேணும்னா 0 எடுக்கிறோமா, அது வெறும் கூட்டல் சமணி. இங்க இது பெருக்கல் சமணி. 1ன்றது பெருக்கல் சமணி. 0 என்பது முழுக்களில் கூட்டலை பொறுத்து சமணி உறுப்பு அல்லது கூட்டல் சமணி. சமணி உறுப்பு அல்லது கூட்டல் சமணி. 0 என்பது முழுக்களில் கூட்டலை பொறுத்து சமணி உறுப்பு. ஐடென்டி. ஒரு 10 minutes கிளாஸ் பார்த்துருவோம். 7:30 தான் ஆகுது. முழு எண்களில் பெருக்கல் அடைந்து கூட்டலின் மீது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யும். அது என்ன பங்கீட்டு பண்பு? வெளியே பெருக்கல் இருக்கும், உள்ள கூட்டல் இருக்கும். பாருங்க, a × b + c. இந்த ஏன்றது ரெண்டுக்குமே காமன். ஸோ a × b a × c சேமா இருக்கானா? சேமாத்தே இருக்கும். நான் நம்பர் எடுத்துக்கிறேன். 1 2 + 3 1 × 2 1 × 3. இந்த ஒண்ணுதே உள்ள இருக்க 2 நம்பருக்கு காமனானது. அது என்ன சொல்றாங்க? பெருக்கலானது கூட்டலின் மீது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யும். இப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்க, 1 × 3 + 2 5 1 2 2 1 2 1 3 3 5 = 5. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா ஈக்குவலா வருது. அதை என்ன சொல்றாங்க பாருங்க, கூட்டலின் மீது பங்கீட்டு பண்பு. முழுக்களின் பெருக்கலானது கூட்டலின் மீது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யும். ஏதாச்சும் ஒரு 3 நம்பர் எடுத்து செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். இப்போ -7 + 18 பெருக்கினா என்னங்க வரும்? -56. -56. இது ஒரு முழு எண் தானே? ஆக்சுவலா இது குறை முழுவா? நெகட்டிவ் நம்பர்ஸ், அவ்வளவுதான். அது சொல்லியாச்சு. பண்பின் பெயர் கேட்கிறேன். இது என்ன ப்ராப்பர்ட்டி? 2 நம்பர் எடுக்கிறேன், பெருக்கிறேன், என்ன நம்பர் வருது? அதே அடைவு பண்புங்க சார். நம்பர் தான் வருது. அடைவு பண்புங்க சார். அடைவு பண்பா? அடைவு பண்பு. ஆன்சர் முழு எண்ணே வருது. ஸோ அது பேர் என்ன பண்பு? அடைவு பண்பு. சமமானவா? அவ்வாறு இருப்பின் அப்பண்பின் பெயரை கூறுங்க. அதை பார்க்கதான் மொக்கையா இருக்கும். அப்படியே ஏபிசி போட்டு எழுதிட்டு நம்ம அழகா பண்பை சொல்லிடலாம். a × b + c. அடுத்து என்ன பண்ணிக்கலாம் பாருங்க, a × b × c.
ஏபி மல்டிப்ளிகேஷனு சி மல்டிப்ளிகேஷன். ப்ராக்கெட்டை மட்டும் மாற்றிருக்காங்களா? ப்ராக்கெட்டை மாற்றினா அது பேர் என்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு. அடைவு பண்பு, சேர்ப்பு பண்பு, பரிமாற்று பண்பு. சரி, ஆன்சர் ஈக்குவலா வருதான்னு பாருங்க. ஈக்குவலா வருதுங்க சார். இங்க 3 டேர்ம் வருதுங்க. நல்லா அவசரமா பாருங்க. இங்க 3 டேர்ம் வருது. சரிங்களா? 3 டேர்ம் வருது. வேற என்ன வருது? 3 டேர்ம் வந்து இப்படி வருது. ஆக்சுவலா a இன்ட்டு பி பிளஸ் சி, a இன்ட்டு பி இன்ட்டு சி, அப்படித்தானே வருது. a இன்ட்டு சி எல்லாரும் மல்டிபிள் இருக்கு. ஏன்னா அடிஷன் போட்டேன். எல்லாரும் மல்டிபிள் தாங்க இருக்கு. a இன்ட்டு பி இன்ட்டு சி, a இன்ட்டு பி இன்ட்டு சி. பிராக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ணாத பேர் என்ன? சேர்ப்பு பண்பு. என்ன பண்பு? சேர்ப்பு பண்பு. பெருக்கல் இருக்கனால என்ன சொல்லிடுறாங்கன்னா பெருக்கலின் சேர்ப்பு பண்பு. பெருக்கல்ல இருக்கிறதுனால அப்ப இப்படி பேர் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து கூட்டல்ல இருக்கலாம், கழித்தல்ல இருக்கலாம். அதனால இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் இருக்கு. பிராக்கெட்டை மட்டும் சேஞ்ச் பண்றோம். அப்போ 3 டேர்ம் இருந்து பிராக்கெட்டை சேஞ்ச் பண்ணா சேர்ப்பு பண்பு. எல்லாமே பெருக்கல் இருக்கனால பெருக்கலின் சேர்ப்பண்பு. நீங்க ஆன்சர் செக் பண்ணுங்க. ஆன்சர் 810 வரும். ரைட் சைடும் 810 வரும். செக் பண்ணுங்க. பிராக்கெட்லாம் போட்டு அழகா இருக்கிறதுனால அதை நான் செய்யணும்னு அவசியம் இருக்காது. பாருங்க, ஆகிய சமமான அணி பண்பின் பெயரை கூறவும். இதுக்கு பேர் சொல்லுங்க. முதல்ல அப்படியே எழுதுங்க. a இன்ட்டு பி பிளஸ் சி. பிராக்கெட் மட்டும் மாத்திருக்காங்க. சார் பி இருக்கா? பெருக்கலின் பங்கீட்டு பண்புங்க சார். இந்த வந்துட்டேன். a இன்ட்டு பி எழுதி முடிச்சுக்கிறேன். பிளஸ் a இன்ட்டு சி. இப்ப சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. பங்கீட்டு பண்பு. பங்கீட்டு பண்புங்க சார். பண்பு சார். பெருக்கலின் கீழ் பங்கீட்டு பண்பு. கூட்டலின் பங்கீட்டு பங்கீட்டு பண்பு. பண்பு. கூட்டல் வருது பாருங்க. அதை ஃபுல்லா சேர்த்து சொல்லுங்க. ஏன்னா பெருக்கல்லையும் அடுத்து வரும். இது வந்து என்ன சொல்லுது? பெருக்கலின் கீழ் கூட்டலின் பங்கீட்டு பண்பு. இந்த ஏன்றது ரெண்டுக்கும் பங்கீடா மாறுது. அதாவது காமனா இருக்கு. அதனால அப்படி சொல்றாங்க. பெருக்கலின் கீழ் கூட்டலின் பங்கீட்டு பண்பு. ஆன்சர் சேமா தான் வரும். செக் பண்ணிக்கிங்க. எதன் மதிப்பு -30 இருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க. ஃபோர்த் ஒண்ணுங்க சார். ஃபோர்த் ஒண்ணுங்க சார். ஃபோர்த் ஒண்ணா? கரெக்ட். ஆன்சர் -30 தானே இருக்கு. சரிதான். இன்னைக்கு சைக்காலஜி கிளாஸ் இருக்கா? தமிழ் இருக்கு சார். கதை class. 7:45க்கு தமிழ் இருக்கு சார். 7:45க்கா? ஆமாங்க சார். 8 மணிக்கு இல்லையா? இப்ப கூட 7:45க்கு இருந்தாங்க சார் போட்டிருக்காங்க. 7:45 உள்ள என்ட்ரி ஆகிட்டேன். 8 to 9 தான் கிளாஸ். இதுன்னா ஒரு 5 நிமிஷத்துல கிளாஸ் முடிச்சிருவோம். 7:32 தான் அது. முடிச்சிருவோம். ஒத்த குறியுடைய இரு முழுக்களை வகுக்க கிடைப்பது மிகை முழுவாகும். பாருங்க, -5 எனக்கு ஆன்சர் +1. தெரிஞ்சுறாங்க. ஒத்த குறியுடைய இரு முழுக்களை வகுக்க கிடைப்பது மிகை முழுவாகும். பாசிட்டிவ் நம்பர். இப்போ -100 / 10. இங்க என்னங்க ஒரு ஆன்சரு? குறை முழுக்கள் கிடைக்கும் சார். -10 வரும். அப்ப தொகுதியிலே ஏதாச்சும் ஒரு டேர்ம் மைனஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆன்சர் என்னதான் கிடைக்கும்னா குறை முழு, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க. -17 சார். -17. -17 கரெக்ட். செகண்ட் ஒன் +10. கரெக்ட். சிம்பிளோட சொன்னது கரெக்ட். வெரி குட். தேர்ட் ஒன் -20. ஃபோர்த் ஒன் -91. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு முழுவை பூஜ்ஜியத்தால் வகுப்பது வரையறுக்கப்படவில்லை. ஆனால் பூஜ்ஜியத்தை ஒரு முழுவால் வகுக்க கிடைப்பது 0. ஃபார் எக்ஸாம்பிள் 5/0 இன்னும் வரையறுக்கப்படவில்லைன்னு சொல்றாங்க. வரையறுக்கப்படவில்லை. இதே இது
ஜீரோவை ஒரு முழு எண்ணால வகுத்தா ஆன்சர் ஜீரோன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே நம்பரை வச்சு பார்த்துக்கிங்க. சரி, எது ஒரு முழுவை குறிக்காது, எது நாட் இன்டிஜர்னு சொல்றாங்க? ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 0 சார். First one, ஃபர்ஸ்ட் ஒண்ணுங்க சார் 0/8. ஃபர்ஸ்ட் ஒன் 0 வருங்க சார். 0/-7ங்க. இன்ஃபினிட்டி. ஏங்க 0/-7 எப்பங்க இன்ஃபினிட்டி வந்துச்சு? 0 சார். zero தான் Zero, சார். ஜீரோ zero, தாங்க zero, வந்துச்சு. 0 சார். எவ்ரிதிங் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. -5னா -5 -9 டிவைடட் பை 3 -3 -3. டிவைடட் பை 5. சொல்லுங்க, இப்ப ஆன்சர் சொல்லுங்க. எது முழுவை குறிக்காது, ஒண்ணுங்க எது சார். இன்டிஜர் இல்லை? Fourth one, Fourth sir. one. Fourth one. Fourth sir. ஒண்ணுங்க சார். ஃபோர்த் ஒன். இத நீங்க தப்பு விடுவீங்க. இந்த லாஸ்ட் இது நம்பர் வச்சு சொன்னேன் அப்படின்னு தப்பாதான் சொல்றீங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு எது சமமானதுன்னு கேட்கிறேன். தேர்ட் ஒன்னுங்க சார். தேர்ட் ஒன்னா? Third one. கரெக்ட். ஏன்னா இந்த மைனஸ் ரெண்டுக்குமே காமன், அப்ப இது கண்டிப்பா வராது. இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, ஆன்சர் பாசிட்டிவ் ஆயிரும். இங்க ஆக்சுவலா எனக்கு நெகட்டிவ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? இதுவும் ராங் ஆன்சர். -16/4ன்றது -4. இது -4/16னா -1/4. இது வேற, இது வேற. அப்ப ஆப்ஷன் தேர்ட் ஒன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன். எந்த செயலின் முழுக்களின் தொகுப்பு அடைவு பண்பை நிறைவு செய்யாது? சொல்லுங்க. கழித்தல் சார். கழித்தல். கழித்தலா வகுத்தலா? கழித்தலுங்க சார். வகுத்தலா கழித்தலா? டக்குன்னு சொல்லுங்க. கழித்தல் சார். கழித்தல் இல்ல, வகுத்தல் சார். டிவிஷன் தான். டிவிஷன் தான் வகுத்தல். அடைவு பண்பு. வகுத்தல் தான் சேட்சை பண்ணாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இன்னும் 2 சம்பந்தம் முடிச்சிடலாம். இது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்து வச்சிருக்கேன், பாருங்க, கண்டிப்பா புரியும். இன்னும் கஷ்டமானதெல்லாம் இல்லை. சரி, ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் 110 அடிகள் ஆழத்திற்கு நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்? கூட்டணுமா, கழிக்கணுமா, பெருக்கணுமா, வகுக்கணுமா? மொத்தம் வகுக்கணும் சார். அவ்வளவு. வகுக்கணும் sir. மொத்தம் வகுக்கணும் சார். 110 அடி. ஒரு நாளைக்கு 22 அடி துளையிடுறாங்கன்னா வகுத்துட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 110 22ஆல வகுத்தா 210 210 110. கரெக்டா? 5 நாட்கள்ல வேலையை முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் பாட சுருக்கம் தான். அது நம்ம புக்கில் இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்சிட்டோம், 6th தேர்ட் டேர்ம் முடிச்சிருக்கோம். ரைட்.